கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் புஸ்தகம் 89வது சங்கீதம் 33வது வசனம். 33வது வசனம். சங்கீதம் 89வது சங்கீதம் 33. என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். தேவன் இந்த வாக்குறுதியை தாவீதுக்கு சொல்கிறார். 2 காரியங்களை இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று. அப்போ கிருபையை தேவன் நம்மிடத்திலிருந்து விலக்காதபடிக்கு அவர் இருக்கிறார். ஏனென்றால் கிருபை என்பது குறிப்பாக சொல்லும் பொழுது இரக்கம், கருணை என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இரக்கத்தினாலே நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கருணையினாலே, தேவனுடைய கருணையினாலே நாம் இரக்கப்படுகிறோம். கருணை என்பது உதவி செய்ய எண்ணுகிறார். இரக்கம் என்பது ஒரு மன்னிக்கும் குணமுடைய ஒரு தன்மையை பெற்றவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு என்று நாம் இதை நிச்சயமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு மாணவன் தன்னுடைய பரீட்சையிலே 35 மார்க் எடுத்தால் அவன் தேர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் எழுதின ஒரு பேப்பர்ல 30 மார்க் தான் அவன் பெற்றிருக்கிறான். அதற்குரிய தான் இருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் தன்னுடைய 1 வருடம் அது வீணாக போகுமே என்று சொல்லி அவருக்கு ஒரு 5 மார்க் கொடுத்து அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வைத்து கொடுக்கிறார் அல்லவா? அதுதான் கிரேஸ். அப்போ தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அது ஒரு கிருபை. அதனால்தான் தேவன் ஒரு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை என்பது இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு என்று தேவன் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது? அவன் எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவனாகவும் இருந்தான். அதைத்தான் சொல்ல இருக்கு. நோவா எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவராய் இருந்தார். அவர் நீதி உள்ளவர்களாய் இருந்தார். தேவனுக்கு உகந்தவராயும் இருந்தார். பாருங்க, எப்படி என்றால், நீதி உள்ளவர் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தாசனாக காணப்பட்டார். அதனால்தான் நோவா தன் குடும்பத்தோடு பேழையிலே காக்கப்பட்டார். அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆகினால்தான் நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு தயை கிடைத்தது என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நாட்களிலே ஜீவிப்பது, வாழ்வது, ஜீவனோடு இருப்பது எல்லாம் கிருபை. இந்த கிருபை குறித்து நாம் மிகவும் யோசிக்கிறவர்களாயிருப்போம். 1, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, மேட்டிமையானவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ தாழ்மை, இந்த தாழ்மையைத்தான் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றொன்று, தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவது நிமித்தமாக கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபை பல விதங்களில் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பினால் கிருபை கொடுக்கப்படுகிறது. நேற்று ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு பொலிட்டிஷியன்ஸ் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு அன்பினால் எல்லாரையும் வழிநடத்துகிறார். அவரிடத்திலே நான் பார்த்தது எந்த விதமான காரியங்களிலும் நான் பார்த்ததில்லை, எந்த விதமான திருஷ்டாந்தங்களிலும் நான் பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அன்பாயிருந்தார். ஒரு மன்னிக்கும் சுபாவம் கொண்டவராயிருந்தார். அவர் எல்லாருக்கும் இலவசமாய் அவர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸ் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ அவருக்கே தெரிகிறது
இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று. விசுவாசிகளாகிய நாம், கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாய் நாம், கிருபை பெற்றவர்களாகிய நாம், இதை காட்டிலும் மேலானவைகளை நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது இலவசமாக கொடுக்கப்பட்ட, தகுதியில்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவுதான் கிருபை. அந்த கிருபையை தான் ஆண்டவர் இன்றும் நமக்கு கொடுக்கிறார். அவர் மன்னிக்கும் சுவாபம் உடையவர் என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்க, ஒரு புறஜாதியான் தேவனை எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தது. நான் அநேக புஸ்தகங்கள் வாசித்திருக்கிறேன், ஆனால் எந்த புஸ்தகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் யாரையும் தண்டிக்கவே இல்லை. எல்லோரையும் அவருடைய அன்பினாலே இடைக்கட்டி, அவருடைய கிருபையினாலே பாதுகாத்து, ஒரு மன்னிக்கும் சுவாபம் உள்ள ஒரு தேவன் என்று சொல்லி அவரே ஒத்துக் கொள்ளுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய கிருபை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றவர்கள், கிறிஸ்துவினுடைய தயவை பெற்றவர்கள். நாம் அவர்களை காட்டிலும் மேலான நன்மைகளை பெற்றவர்களாகி நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தாவீதுக்கு தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த காலவேளையில வாசித்தோம். என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அப்போ அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஒருமுறை சொன்னதை மாற்றி சொல்லுகிறவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், அவர் நம்மிடத்திலே பார்ப்பது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நன்றியை மட்டும்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை நாம் துதிக்கும்படி, அவரை நாம் கனப்படுத்தும்படி, அவரை நாம் மகிமைப்படுத்தும்படி தான் அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இலவசமாய் பெற்ற கிருபையை நாம் காத்துக்கொள்வோம். நன்றியோடு நாம் சோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார், அவர் கிருபையின் தேவனாயிருக்கிறார். அந்த கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் தாம் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி